7வது படிக்கும் அரவிந்த் கிளாஸ் முழுக்க ஃபேமஸ். ஆனா அவனுக்கு முன்னாடி பெஞ்சில் உட்காரும் மீராவை பார்த்தாலே அவனுக்கு ஆட்டோமேட்டிக் ஸ்மைல் வந்துடும். அவளை பார்த்தால் ரொம்ப ஷை ஆகிடுவான். அரவிந்த் பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அரவிந்த் மட்டும் இது கிரஷ் இல்ல, ரெஸ்பெக்ட் என்று மனசுக்குள் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்ணனிடம் மெதுவா சொன்னான், டேய், நான் மீராவுக்கு ஒரு கியூட் நோட் கொடுக்கணும், ஆனா ரொமான்டிக்கா தெரியக்கூடாது என்று சொன்னான். கண்ணன் அப்படியே ஷாக் ஆனான். பிறகு அவன் ஒரு டேங்கர் ஐடியா கொடுத்தான். லெட்டர் குடுக்காதேடா, லட்டு குடு, அதுக்குள்ளே நோட் வை, லட்டு லெட்டர் லவ், இது மஸ் ஹிட் என்று சொன்னான். அரவிந்த் அந்த ஐடியாவை அப்படியே செய்தான். அவன் ஒரு பெரிய ரவுண்ட் லட்டு வாங்கி அதுக்குள்ள டைனி நோட்டு வச்சான். ஹாய் மீரா, உன்னுடைய ஸ்மைலும் ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்ப கியூட், நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமா என்று எழுதினான். அடுத்த நாள் இன்டர்வெல்க்கு பெல் அடிச்சதும் அரவிந்த் டேபிள் மேல லட்டு வச்சிட்டு ஓடி பின் நின்றான். அவனுக்கு ஹார்ட் பீட் அதிகமாகியது. ஆனா அங்கே நடந்த ட்விஸ்டி வேறு. மீரா வருவதுக்கு முன்னாடியே பசிக்கு பிறந்த கனி என்ற ஸ்டூடெண்ட் வந்தால், வாவ், ஃப்ரீ லட்டு என்று சொல்லி லட்டுவை முழுக்க சாப்பிட்டுட்டால், அது பார்த்த அரவிந்தின் முகம் வைஃபை சிக்னல் ஆஃப் ஆனது மாதிரி போயிற்று. அந்த நேரத்தில் மீரா வந்தால், அரவிந்த், என்னடா இவ்வளவு டென்ஷன் என்று கேட்டால், அரவிந்த் தடுமாறி பேசி, லட்டு உனக்குத்தான், அதுக்குள்ள நோட் இருந்தது, ஆனா என்று பேச்சை இழுத்தான். அதற்குள் பின்னால் கனி ஓடி வந்து, மீரா, லட்டு ரொம்ப டேஸ்டி, ஆனா உள்ள காகிதம் இருந்தது என்று சொன்னால், அதற்கு மீரா, என்னது என்று இன்னசென்ட்டா கேட்கிறாள். மீரா அந்த காகிதத்தை படிச்சு சிரிக்க ஆரம்பிச்சாள். அரவிந்த் முகம் வெட்கத்தில் டொமாட்டோ போல சிவந்து நின்றான். மீரா அவனிடம் வந்து மெதுவா சொன்னாள், அரவிந்த், இதெல்லாம் ரொம்ப ஸ்வீட், ஃப்ரெண்டாகணும்னா லட்டு தேவையில்லை, ஒரு சிம்பிள் ஹை போதும். அரவிந்த் வெட்கத்தோட, அப்போ நாம ஃப்ரெண்ட்ஸ் தானா? மீரா கையை நீட்டி, எப்பவுமே ஃப்ரெண்டு தான். அந்த நேரம் கண்ணன் பின்னாலிருந்து, நெக்ஸ்ட் டைம் ஜிலேபி ட்ரை பண்ணலாம்டா என்று சொல்லிட்டு ஓடிவிட்டான். சில நேரம் லவ் லெட்டர் தேவையில்லை, ஒரு சிம்பிள் ஹை தான் பெரிய மேஜிக்.